வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ரீசனிங் பசில் தான். ஸோ இது எதை பேஸ் பண்ண இந்த மாதிரியான பசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டைம் பேஸ் பண்ண ஒரு பசில், ரெண்டாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ரெண்டும் வந்து இந்த மாதிரியான ஒரு பசில். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தலாம், அதுக்கப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்றதான் இது வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஸ்டைல் இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றதான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 7 persons ABCDEFG seated in a straight row. ஓகே, ஸோ ஃபேஸிங் நார்த். ஸோ இந்த 7 persons சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு லீனியர் பசில். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் ரோன்னு சொல்கிறாங்க, நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஓகே, ஸோ ஈச் பர்சன் அப்பியர் ஃபார் இஸ் வைவா. அவங்களுடைய வைவாக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்பியர் ஆக போகிறாங்க டிஃப்ரெண்ட் கான்சிக்யூட்டிவ் ஸ்லாட். ஸோ வெவ்வேறு ஸ்லாட்டில் வந்து என்ன ஆக போகிறாங்க அப்படின்னா அப்பியர் ஆக போகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கவங்க வேறு ஸ்லாட்டில் இருக்க போகிறாங்க. ஆனால் அந்த வேறு ஸ்லாட் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் ஸ்லாட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த லீனியரில் அரேஞ்ச் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்க அப்படியே அதே ஆர்டர்லேயே வந்து என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா அப்பியர் ஆக போகிறதில்ல. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்லாட்ஸில் தான் வந்து என்ன ஆக போகிறாங்க அப்படின்னா அப்பியர் ஆக போகிறாங்க. அதே மாதிரி கான்சிக்யூட்டிவ் ஸ்லாட்ஸ் அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்லாட்டோட டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து 45 minutes, அதுக்கப்புறம் 30 minutes, 45 minutes, 1 hour. ஓகேவா? ஸோ தெர் ஆர் நோ கேப் பிட்வீன் 2 consecutive slots. ஸோ 2 ஸ்லாட்ஸ் நடுவில் எந்த ஒரு கேப்பும் இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சனுக்கு 8 AM முடியுதுன்னா இன்னொரு பர்சன்ஸ் வந்து 8 AM ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, நோ 2 persons கேவ் வைவா இந்த சேம் ஸ்லாட். ஒரே ஸ்லாட்டில் 2 பர்சன்ஸ்க்கு வந்து வைவா கிடையாது. ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்து போடலாம். ஸோ நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா டைம் ஸ்லாட்டிங் போட மாட்டேன். ஏன்னா அது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? சப்போஸ் எது வந்து ஃபஸ்ட்டு இப்போது நம்ம வைவா எடுத்துக்கிறோம்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க போவாங்க, செகண்ட் ஒருத்தவங்க போவாங்க. ஸோ அதோடைய ஆர்டர் வேறு. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்களோட ஆர்டர் வேறு. ஸோ அதனால் நான் ரெண்டுத்தையுமே செப்பரேட்டாக தான் இப்போ போட போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செப்பரேட்டாக ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிறேன். இது சீட்டிங். ஓகேவா? ஸோ இது வந்து வைவாக்கு அப்பியர் ஆகிற ஆர்டர். ஓகேவா? ஸோ அது ரெண்டுத்துக்கான தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, B was seated second to the right of the one whose viva ended at 1:30 PM. ஓகே, ஸோ 1:30 PMக்கு எண்ட் ஆகுறது. ஓகேவா? அவங்களுடைய செகண்ட் ரைட்டில் B உட்காந்துருக்காங்க. செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, B went immediately after A. ஸோ ஏக்கு அடுத்து உடனே என்ன பண்ணுறாங்க, B வந்து போகிறாங்க வைவாக்கு. ஸோ ஏவோட ஸ்லாட் வந்து 1:30 கிடையாது. ஸோ ஏ வந்து 1:30 கிடையாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வாஸ் சீட்டட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் இ. ஸோ ஈயோட தேர்ட் ரைட் ஏ. நெக்ஸ்ட் ஈயோட வைவா ஸ்டார்டட் அட் 12 PM. ஸோ இ வந்து 12 PMக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எஸ் போட்டுக்கிறேன். ஸோ இ வந்து 30 minutes ஸ்லாட் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஏ 45 minutes இருக்கணும் ஆர் 1 hour இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ எஃப்பும் டியும் சேம் ஸ்லாட் டியூரேஷன். ஸோ எஃப்புக்கும் டிஇக்கும் டியூரேஷன் சேம். ஓகேவா? சேம். ஸோ டி வந்து எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னா 12:15க்கு எண்ட் ஆகுது. எண்ட். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் the number of persons to the right of F equal to the number of persons left of E. ஸோ எஃபோட ரைட்லேயும் ஈயோட லெஃப்ட்லேயும் சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, E was somewhere to the left of F. ஸோ எஃபோட லெஃப்ட்டில் E இருக்காங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் A and the only other person had the slot duration of 1 hour. ஸோ A வந்து 1 hour. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு பர்சன் மொத்தமாகவே 1 hour வந்து 2 பேருக்கு தான் 1 hour வைவா போகுது. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, G was seated third to the left of the one whose slot started at 9 AM. ஓகே, ஸோ 9 AM ஸ்டார்ட் ஆகிறவங்களுடைய இதில் தேர்டு லெஃப்ட் வந்து G. கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, CF வந்து கான்சிக்யூட்டிவ் ஸ்லாட். ஓகே, CF வந்து கான்சிக்யூட்டிவ். The person whose slot ended at 10:15 AM was the immediate right to the one whose slot started at 10:15 AM. ஸோ 10:15 AMக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க அவங்களோட இமீடியட் ரைட்டில்
10:15க்கு எண்ட் ஆகும் அவங்க உட்காந்துருக்காங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க கான்சிக்யூட்டிவ் ஆர்டரில் உட்காரல அப்படின்றது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ வாஸ் நாட் சீட்டட் நெய்பரிங் பிடி. ஸோ ஏ வந்து பி பக்கத்துலையும் இல்லை, டி பக்கத்துலையும் இல்லை. லாஸ்ட் பாயிண்ட் வந்து டி வாஸ் நாட் நெய்பரிங் ஜி. டி வந்து ஜிக்கு பக்கத்தில் இல்லை. ஓகே, ஸோ இப்போ எல்லாம் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் கொஸ்டின் பார்க்க வேலையே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எதை வச்சு நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஈயை வச்சு தான் நான் மூவ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஈக்கு ரிலேட்டடாக நிறைய இருக்குது. மொத்தமே 7% தான். ஸோ அதனால் இந்த ஈக்கு ரிலேட்டடாக பாருங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஈயோட இஏ இருக்குது, அதுக்கப்புறம் எஃப்இஎல் இருக்குது, சாரி ஈக்கு ரிலேட்டடாக எஃப் இருக்குது. ஸோ அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றா கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ 7% இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஈயோட தேர்ட் ரைட் 1 2 3 ஏ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு பாசிபிலிட்டி எடுக்க போகிறேன். என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா, ஸோ ஏவோட ரைட்டில் பேலன்ஸ் 3% இருக்க மாதிரி, ரெண்டாவது இஏ ஸோ 2 பேர் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அப்போ இங்கே ஒருத்தர் வருவாங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இஏ ஒருத்தர் இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே 2 பேர் வருவாங்க. கரெக்டாக? ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்த் ஏவோட ரைட்டில் யாருமே இல்லாத மாதிரி எடுத்திங்கன்னா இ வந்து சென்டர் பொசிஷன் வந்துடும். கரெக்டாக? ஸோ இங்கே ஃபஸ்ட் பொசிஷன் இருக்குது, இங்கே செகண்ட் பொசிஷன் இருக்குது, தேர்ட் பொசிஷன் இருக்குது. அதுக்கடுத்து ஏவோட ரைட்டில் யாருமே இல்லாத மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து பொசிஷன் வந்துடும். அப்போ சென்டர் ஆகிடும். அது சென்டர் ஆகிடுச்சுன்னா எஃபோட ரைட்டும் ஈயோட லெஃப்ட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா போட முடியாது. ஸோ அப்போ 3 பாசிபிலிட்டி தான் இந்த லீனியர் சீட்டிங்க்கு இருக்கே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எஃபோட ரைட் ஈயோட லெஃப்ட் வந்து சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ இ லெஃப்ட் எஃப் ரைட், இ லெஃப்ட் எஃப் ரைட்டு, இ லெஃப்ட் எஃப் ரைட். ஓகேவா? ஸோ எஃபோட லெஃப்டில் இ இருக்கணும். ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ எஃபோட லெஃப்டில் இ ஓகேவா? ஸோ இது 3 முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து நான் எதை எடுக்க போவேன் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 130க்கு செகண்ட் ரைட் வந்து பி. ஏன் இது எடுக்கலாம் சொன்னேன்னா 130க்கு எண்ட் ஆகிறது ஏ கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பி இருக்குது. ஸோ இந்த பி வந்து ஏ பக்கத்தில் உட்காராது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நான் இதை எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இலேருந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ இ வந்து 12 o'clock ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ சைமல்டேனியஸாக தான் நீங்கள் டைமும் பார்க்கணும். டைமு இதுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் இந்த டைமை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஈக்கு 130 எடுத்துடுவீங்க. ஆனால் ஈக்கு 130 வராது. ஏன் வராது அப்படின்னா, ஸோ ஈக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டியூரேஷன் இருக்கும்? 45 minutes 1 hour இருக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் டைம் 12, அப்போ மேக்ஸிமம் எண்ட் ஆகிற டைம் 1 o'clock. அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டாக? ஆனால் இங்கே எண்டிங் டைமே 130 கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்கு கண்டிப்பாக எந்த பாசிபிலிட்டி எடுத்தாலும் ஈக்கு 130 கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ செகண்ட் இங்கே இ எடுத்தோம், ஸோ இங்கே 130 எடுத்தோம்னா செகண்ட் டு ரைட் பி போட முடியாது. ஸோ இங்கே இ எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் டு ரைட் பி. ஸோ பியும் ஏவும் பக்கத்தில் உட்காராது. நெக்ஸ்ட்டு ஏ வந்து 130 கிடையாது. நெக்ஸ்ட்டு இ 130 இங்கே எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் டு ரைட் வந்து எஃப் இருக்குது. அப்போ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இ இங்கே எடுத்தோம் அப்படின்னா பி இங்கே போடலாம். ஸோ சாரி 130 இங்கே எடுத்தோம் அப்படின்னா பி இங்கே போடலாம். ஓகே. ஸோ அதே நீங்கள் 130 எடுத்தோம், இ வந்து 130 கிடையாது. ஸோ 130 இங்கே எடுத்தோம் அப்படின்னா பி போட முடியாது. 130 இங்கே எடுத்தோம் அப்படின்னா பி போட முடியாது. ஸோ அப்போ பிக்கு இருக்க ஒரே பாசிபிலிட்டி இங்கே மட்டும்தான். கரெக்டாக? ஸோ ஏபி அட்ஜசண்ட்டாகவும் இல்லை. ஓகே, ஃபைன். அடுத்து அப்படியே கீழே வாங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லாஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் 130 போட முடியாது. ஸோ 130 இங்கே போடலாம். கரெக்டாக? ஸோ செகண்டில் வந்து போடலாம். ஓகே, இ வந்து 130 வராது. 130 இங்கே போட முடியாது. எஃப்ல 130 போட்டோம்னா பி வந்து ஏ பக்கத்தில் வந்துடும். அப்போ 130க்கு இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி இது மட்டும்தான். ஸோ இது முடிஞ்சா? ஓகே, இப்போ வேறு என்ன இருக்குது? ஸோ 9 அதாவது 9 o'clock ஸ்டார்ட் ஆகிறது. அது லெஃப்ட் ஜி.
இல்லையா? ஓகே, ஸோ இப்போ அது போடலாமா? ஓகே, ஸோ இப்போ அதை போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் 9 இங்கே எடுக்கிறேன். ஓகேவா? இது டெஃப்ட் என்ன 1 2 3 ஜி அப்போ பாசிபிள் இருக்குது. சரி, ஜிக்கு இருக்கிற ரெண்டே பாசிபிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று 130 இருக்கணும், இல்லை இந்த எம்டி ஸ்பேஸ் இதுவாக இருக்கணும். ஸோ நான் இங்கே 9 எடுத்தேன்னா ஜி இங்கே பாசிபிள் இருக்குது. ஓகே, சப்போஸ் இங்கே 9 எடுத்தேன்னா இங்கே ஜி பாசிபிள் இருக்குது. ஓகே, 2 பாசிபிள் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த 2 பாசிபிளை ஒரு பாசிபிள் எலிமினேட் பண்ண போகிறேன். எப்படி எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ இப்போ நான் இங்கே 9 எடுத்தேன் அப்படின்னா இங்கே ஜி கரெக்டாக. அப்போது பேலன்ஸ் நான் இன்னும் என்ன ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கேன்னா டியும் சியும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ 2 விஷயம், டியும் சியும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, ஸோ இப்போது எய்தர் டி வந்து இங்கே போடணும் ஆர் இங்கே போடணும் கரெக்டாக. ஸோ இப்போ டியோட எண்டு டைம் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 12:15 கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்டார்டிங் டைம் மேக்ஸிமம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 1:15 இருக்கணும். ஸோ அப்போ டி வந்து கண்டிப்பாக இங்கே வராது. கரெக்டாக இங்கே போட்டோம், இந்த லாஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா டி வந்து 9 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்துடும். அப்போ கண்டிப்பாக 9 வந்து இங்கே பாசிபிள் இல்லை. ஓகே, அப்போ 9 இருக்க பாசிபிள் இது ஒன்று மட்டும்தான், இங்கே ஜி. ஸோ ஏ பக்கத்தில் டி வராது. ஸோ அதனால் டி இல்லை. அப்போ 9 வந்து என்ன வந்துடும் சி. ஓகேவா? ஸோ நான் எப்படி இன்னொரு பாசிபிலிட்டி போடாமே எலிமினேட் பண்ண ஒரு பாசிபிலிட்டி அப்படின்றத புரிஞ்சுருக்கும். ஸோ அப்போது ஒரு விஷயம் நம்ம போடுறோம் அப்படின்னா அது கூட கனெக்ட் ஆகிற விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்து எழுதுறது. ஓகேவா? சப்போஸ் நம்ம அந்த அதாவது எப்படி சொல்கிறது, அந்த கொஷின்லேயே இருக்கிற அந்த லைன்ஸ்லேயே அப்படியே பார்த்து போட்டோம்னா நம்மளால் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியாது ஒரு விஷயத்தையும். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சிட்டு செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா 9 இங்கே போட்டோம் அப்படின்னா ஜிக்கு 2 பாசிபிள் தான். ஒன்று 130 இல்லை இங்கே இருக்கணும். ஸோ ஜி வந்து 130க்கு போட்டேன் அப்படின்னா 9 வந்து எஃப்ல வரும். சூப்பர், பாசிபிள் தான். ஸோ இப்போது அதே மாதிரி ஜி இங்கே போட்டோம் அப்படின்னா 9 பிக்கு வரும். ஓகே, சூப்பர், பாசிபிள் தான் அதுவும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஜி வந்து இங்கே எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜி இங்கே எடுத்தேன் அப்படின்னா 9 பியில் வரும் கரெக்டாக. இப்போ நான் டியும் சியும் போடணும். டி வந்து ஏ பக்கத்தில் வராது. ஸோ இங்கே போட முடியாது. அப்போ டிக்கு இருக்கிற ஒரே பாசிபிள் 130 தான். ஆனால் டியோட எண்டு டைம் வந்து 2:15, ஆனால் இங்கே 130 இருக்குது. ஸோ அப்போ ஜி இங்கே பாசிபிள் இல்லை. அப்போ ஜிக்கு ஒரே பாசிபிள் இது தான். ஸோ இப்போ எஃப் வந்து 9 AM இருக்கும். ஓகே, ஸோ டி வந்து இங்கே போட முடியாது. ஸோ டி வந்து நான் இங்கே போடுறேன். இங்கே வந்து சி வரும். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே பாருங்கள், டியும் ஜியும் பக்கத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ இந்த பாசிபிளும் எலிமினேட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சீட்டிங்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் வந்து போட போகிறோம். ஸோ எந்த ஆர்டரில் வைவாக்கு போனாங்க அப்படின்றது. ஓகே, நான் அது முன்னாடி என்ன எடுத்துக்கிறேன், ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் எடுக்கிறேன். இப்போ நமக்கு இதில் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏவும் பியும் கான்சிக்யூட்டிவ், சிஎஃப் கான்சிக்யூட்டிவ், இந்த மாதிரி ஒரு சில விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ மீதி எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு விஷயம் தான். 10:15 ஸ்டார்ட்டு, அதோட இமிடியேட் ரைட் வந்து 10:15 எண்டு கரெக்டாக. ஸோ இப்போ இதில் நம்ம எங்கே போடலான்னு இருப்பாங்க. ஆல்ரெடி இ வந்து 12 ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே வந்து நம்மளால் போட முடியாது. ஸோ நீங்கள் இந்த 130 எண்டு அப்படின்னா, ஸோ நம்ம 10:15 ஸ்டார்ட் போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1 hour தான். அப்போ 1 hour அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 11:15 அது எண்ட் ஆகிடும். ஸோ அப்போ இங்கேயும் பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே எடுத்தோம் அப்படின்னா, ஸோ பியில் 10:15 ஸ்டார்டிங் எடுத்தோம்னா இங்கே 9 வந்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் 10 அது எண்ட் ஆகிடும். அப்போ 10:15 எண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி 2:15 வந்து எண்ட் இருக்குது. ஸோ அப்போ ஏஎஃப் இது 2 மட்டும்தான் பாசிபிள். ஸோ ஏக்கு வந்து 10:15 ஸ்டார்ட் ஆகுது, எஃப் வந்து 10:15 எண்ட் ஆகுது. ஓகேவா? அப்போது நமக்கு ஆல்ரெடி ஏபின்றது கான்சிக்யூட்டிவ்னு தெரியும். ஓகேவா? ஏக்கு அடுத்து பி போகுதுன்னு தெரியும். இப்போ ஏ வந்து 10:15க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றதும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது எஃப் வந்து 10:15க்கு எண்ட் ஆகுதுன்னா அப்போ எஃப் வந்து இதுக்கு முன்னாடி கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும், ஏ வந்து 1 hour அப்படின்னு தெரியும்.
ஸோ அப்போ 1 ஹவர்னால் லெவல் 15க்கு எண்ட் ஆகும், பி வந்து லெவல் 15க்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது வரைக்கும் இப்போ தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இது போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு சிஎஃப் வந்து கான்சிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி எஃப்க்கு அடுத்து ஏ வந்துச்சு. அப்போது ஒரே பாசிபிலிட்டி எஃப்க்கு முன்னாடி சி இருக்கணும். ஸோ இந்த டயக்ராமில் நமக்கு சியோட ஸ்டார்டிங் டைம் 9 o'clock கொடுத்துருவாங்க. அப்போ சி வந்து 9 o'clock. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இருக்குது? வேறு என்ன இருக்குது? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வேறு என்ன இன்னும் ப்ளேஸ் பண்ணல? இஜிடி இது மூணும் ப்ளேஸ் பண்ணல. ஸோ இப்போ ஜியோட நமக்கு சீட்டிங்கில் பாருங்கள், ஜியோட எண்டு டைம் 1:13 கொடுத்துருக்காங்க. அப்போது மேக்ஸிமம் 1 hour நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதோட ஸ்டார்டிங் டைம் என்னவாக இருக்கணும்? 12:30 இருக்கணும். கரெக்டாக? ஆனால் ஈயோட ஸ்டார்டிங் டைம் 12 o'clock. அப்போது ஜிக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா இ வந்து வைவா அட்டென்ட் பண்ணுது. ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே. நெக்ஸ்ட் இந்த டி இருக்குது. டி வந்து பார்த்தீங்கன்னா 12:15க்கு எண்ட் ஆகுது, ஆனால் ஜி வந்து 1:30க்கே எண்ட் ஆகிடுது. அப்போ ஜிக்கு அப்புறம் தான் டி வந்து வைவாக்கு போகுது. அப்போது இஜிடி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? எந்த ஆர்டரில் வைவாக்கு போகிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டைமிங் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்னென்ன டைமிங்லாம் தெரியுமோ அதெல்லாம் இப்போ எடுத்து எழுதிக்கிறோம். இ வந்து 12 o'clock வைவாக்கு போகுது. ஸோ ஜி வந்து 1:30க்கு வைவா எண்ட் ஆகுது, இது 2:15க்கு வைவா எண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 12 o'clock அப்படின்னா பியும் 12 o'clock வந்து என்ன ஆகும்? எண்ட் ஆகும். அப்போ இது 45 minutes. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இ வந்து என்ன கிடையாது? 30 minutes கிடையாது. அப்போது 45 minutes 1 hour. ஸோ 45 minutesன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12:45. 1 hourன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 PM. ஓகேவா? ஸோ இப்போ இ வந்து 12:45 அப்படின்னா அப்போ ஜி வந்து என்னவா இருக்கும்னு பாருங்கள். எவ்வளோ நேரம் காமிக்குது? 12:45 to 1:30. நடுவில் எவ்வளோ டைம் இருக்குது? கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது? 45 minutes இருக்கா? இல்லை, 45 minutes இருக்குது. ஓகே. இங்கே பாருங்கள், இது 1:30க்கு எண்ட் ஆகுதுன்னா அப்போ இது 1:30க்கு ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ இது வந்து எவ்வளோ நேரம்? 45. கரெக்டாக? இதில் 30, இதில் ஒரு 45 minutes. இன்னும் பாருங்கள், எஃப்பும் டியும் சேம் டியூரேஷன். அப்போ இது 45னா இது 45. அப்போ இது எங்கே வரும்? 9:30 9:30 வரும். அப்போ இது 9:30க்கு இங்கே. அப்போ 30 minutes தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அது கூட இன்னொரு பர்சன் 2 person தான் 1 hour வைவான்னு பார்த்தோம். இப்போ அந்த 1 hour ஈயா ஜியா அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஈக்கு 45 minutes போட்டோம் அப்படின்னா ஜிக்கும் 45 minutes தான் வருது. கரெக்டாக? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஈக்கு 1 hour போடுறோம். அப்போ 1 PM போட்டோம்னா 1 hour. ஸோ 1 o'clock இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 30 minutes. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஈக்கு 30 minutes கிடையாதுன்னு நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ எய்தர் 45 இருக்கணும், இல்லை 1 hour இருக்கணும். சப்போஸ் நான் 45 போட்டேன்னா ஜியும் 45 minutes தான் வருது. ஓகேவா? அப்போது ஈக்கு 45 minutes கிடையாது. ஸோ அப்போது ஈக்கு 1 hour போடணும். ஏன் வந்து 45 கிடையாது அப்படின்னா அட்லீஸ்ட் 2 person ஆச்சும் 1 hour இருக்கணும். அட்லீஸ்ட் இல்லை, மொத்தமாகவே 2 persons தான் வந்து என்னென்னா 1 hour. அதில் ஏ வந்து 1 hour சொல்லிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது இஆர்ஜி, இது 2 மட்டும்தான். இது 2த்துக்கும் நம்ம 1 hour போட்டே ஆகணும். ஓகேவா? அப்போது ஈக்கு தான் 1 hour. ஈக்கு நம்ம 45 minutes போட்டோம்னா ஜியும் 45 minutes தான் வருது. ஸோ அதனால் ஈக்கு 1 hour போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இது வைவா போகிறதுக்கான ஆர்டர். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் மெயினாக இந்த மாதிரியான சம்ஸ்லாம் வரும்போது, இந்த மாதிரியான பசில்ஸ்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பசில் போடுறோம் அப்படின்னா, சீட்டிங் போடுறோம் அப்படின்னா டைமை வச்சும் கனெக்ட் பண்ணணும். அதாவது இவங்க கொடுத்துருக்க சீட்டிங்க்கு ரிலேட்டடாக இருக்கிறது கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கு ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதையும் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா?
ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த டைம் ஸ்லாட் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வேறு ஏதாவது கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.